நெருங்க முடியாதா? உன்ன மாதிரி பொறுக்கில எத்தனை பேரை பார்த்திருப்பேன். என்னடா செல்லம் காட்டியா செல்லுங்க? இதுக்கப்புறமே மேல கைய வச்ச நடக்கிறதே வேற. பெரிய மனோகர கூட பிடிச்சிட்டு வந்து நம்மளை காப்பாத்து போறாரு. அப்பா துறைக்கு வேற வந்து தூள் பண்ண போறான்பா. இதுக்குதான் கை தட்டுட்டு ஓடினாக்க பழசு எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. இந்த ஒன்ன மட்டும் மறக்க மாட்டேங்கிறான் பாரு. பொம்பளை ரிப்பர் தெரிஞ்சா போய் அமைக்கிறான். அண்ணா சேவல் தரேன்னா அவனை எழுப்பிடுங்க. நான் சுகமா இருக்குன்னு தூங்கிடுவான். இவனுக்கு எப்படி இவ்வளவு பலம் வந்துச்சு? இல்ல முக்கியமா என் கண்ணே பட்டுச்சியா எல்லாம் போனோம். ஐயோ இத்தனை நாளா இந்த வீரம் எங்கேயா போச்சு? முதல்ல வீடு போய் உங்க அம்மா கையால திசை போனா. என்னது ஆட்டோட ஆட தொங்குற? நண்பரை டைவர்ஸ் காப்பாத்தலான்னு எகிர்னேன். கேசுக்கு பேசுக்காம மாட்டிக்கிட்டேன். கொஞ்சம் இறக்கி விட்டு கூட்டிட்டு போமா. முடியாது, அப்படியே தொங்கு. தொங்குன வரைக்கும் போற இறக்கி கூட்டி போமா. அடைச்சி வாய முடியா. நாங்க கொஞ்சம் என்ன முறுக்கு புளி போறியாக்கும்? இல்ல இரவு மாநாட பத்தி பேச போறோம். அதுக்கு எதுக்கு மாநாடெல்லாம் கூட்டிட்டு நீங்களே அணிஞ்சிட்டு போக வேண்டியதா? அடியே அட பாவீங்களா, என்ன இது கூட விட்டுட்டு போறீங்களே. காலையில எந்த முனியாண்டி விலாஸ் ஹோட்டல்ல சுக்கா வரவுல பேட்ல வர போறதோ தெரியலையே. என்ன காப்பாத்து வர விட்டுட்டு போறீங்க. அந்த ஆள் கிடக்கா, நீ வாயா. இடி இடிக்குது, மழை வரும் போல இருக்க. சத்தம் என் வாய்க்குள்ள வரலையா, மேல இருந்து வருது. நீ ஒரு மாதிரி ஆயிட்டேன்னு எங்க ஏரியாவில சொன்னாங்க. அது சரியாதான் போச்சு போ. என்னதான் இருக்கட்டும் ஐயா, நீ என் மானத்தை காப்பாத்தினதுல இருந்து நானும் மேல ஒரு மாதிரி ஆயிட்டேன். அடிச்சு இது என்ன மீட்டிங்கா மயக்கு பிடிச்சி வள வளன்னு பேசுறதுக்கு? சுருக்கமாவே சொல்றேன், நான் உன்னை லவ் பண்றேன்யா. என்னய்யா லவ் பண்றேன்னு சொல்றேன், மரம் மாதிரி நின்னுட்டு இருக்கா. வாய் சொல்றதாவது பேச. என் பையனை எப்படி ஊமையாக்கிட்டியாத்தா? எப்படியோப்பா, அந்த ஆட்டா புரியத்துல அம்மானு பேச ஆரம்பிச்சிட்ட. அம்மா கண்ணு கண்ணு அப்புறம் ஊர தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட ராபிட்டு. ஏ ராபிட்டு, நேற்று இவன் ஞானி, இன்று இவன் ஊமை. அடடா, இப்படி விழுந்து விழுந்து பாடம் சொல்லி கொடுக்கிற டீச்சரை இன்னைக்கு தான் நான் பாக்குறேன். அது வெறும் வார்த்தையா சொல்லாம கொஞ்சம் ராகத்தோட சொன்னா சீக்கிரம் புரியுமேன்னு பிரதர் நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. ராத்திரி நேரத்துல ஆளுக்கு 4 ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த பொண்ண வர்ணிப்பியே. கண்கள் மை டப்பா, மூக்கு ஜெண்டோ பாம், உதடு க்ளோஸ். இந்த காது இருக்கே காது, காது இருக்கேடா காது. குத்திட்டான். பழசெல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துக்கு வருது. சேர்த்து அடிக்க வக்கில்லாம நம்ம 2 பேருமே குத்திட்டுமே, அது உனக்கு ஞாபகத்துக்கு வருதா? இது அவள் ஒரு டயோனர கலர் டிவி. எத்தனை இன்ச்சுங்கோ? ஐயோ அம்மா, 18 20. ஞாபகம் இல்ல, ஞாபகம் இல்ல. என்ன இப்படி எல்லாமா வர்ணிச்சாரு? ஆமாங்க. ஐயோ, என் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்காரு. வண்டியாங்கோ. இனிமே நீங்க சிரமப்பட வேண்டாம். இவரை நானே வெளியில கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறேன். பாராபிட்டு வா. ஆமா,
என் கண்ணத்தை என்னன்னு சொன்னாரு? அடிச்சு அடியில மறந்து போச்சு. ஏமா அதையே நோட்டி நோட்டி கேக்குற? ஓஹோ பாத்துமா, ஏற்கனவே ஒன்னால என் பிரதருக்கு பேச்சு போச்சு. இன்னும் உடம்புல இருக்கிற முக்கியமான பொருள் என்னென்ன போக போதும். துரை, இது எப்ப நீ நல்லா பேசுறது? நம்ம 2 பேரும் சைக்கிள் செயின தோல்ல போட்டுட்டு சமுதாய சேவை செய்யறது. இட் இஸ் டூ லேட் பா, டூ லேட். Accomplished actor Amjad Khan passed away in Bombay on Monday night after a massive heart attack. Hundreds of mourners, சும்மா சொல்லக்கூடாது. He's very sincere. Wow. லண்டன்ல ஊமை கல்லூரியில MBA படிச்ச உங்க மருமக இந்தியாவுல ஊமைகளுக்கான செய்தியை இவ்வளவு அக்கறையா பாக்குறாருன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் சார். கொஞ்சம் அவரை கூப்பிடுறீங்களா? சக்திவேல் பாப்பா. பை பை, இந்த மேடம் யார் தெரியுமா? ஊமைகளுக்கான படிப்புல டாக்டரேட் பட்டம் வாங்கினவங்க. இந்த மாதிரி விசித்திரமான கேசுகளை ஹேண்டில் பண்றதுக்காகவே இவங்களை நாங்க கூடவே கூட்டு வருவோம். இப்போ உங்க மருமகனை இவங்க ஊமை பாஷையில சைகையிலேயே சம்மதமானு கேட்பாங்க. அவரும் சைகையிலேயே சம்மதம் சொல்லிட்டாருன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். ஊமை பாஷையா? வாயை திறந்து ஸ்ட்ரைட்டா பேசினால வளவளன்னு உளருவேன். என்னது, 4 கவர்மெண்ட் ஆபீசருக்கு மாட்டிருக்கானுங்க. வாயை திறந்து உண்மையை சொல்லிட்டோம்னா ஜாலியா தப்பிச்சிடலாம். பட்டம் சுட்டுருவாங்க. டேய் இல்ல, பாட கட்டுறதுக்கு மட்டும் நிச்சயமா நான் விட மாட்டேன். ஊமை பாஷையிலே நம்ம பிரச்சனையை விளக்கமா சொல்லி எப்படியாச்சும் தப்பிச்சிடறேன் பாரு. கேள்விகளை நீ கேட்கிறாயா இல்லை நான் கேட்கட்டுமா? மிஸ்டர் சக்திவேல், உங்களுடைய சொத்துக்கள் அத்தனையும் உங்களுடைய தாய் மாமன் பேரில் எழுதி வைக்க உங்களுக்கு பரிபூரண சம்மதமா? இங்க 4 ஆம்பளைங்க 4 வாரமா என்ன இந்த வீட்டுக்குள்ள லாக்ல வச்சிருக்காங்க. லாக் புரியல? மறுபடியும் சொல்றேன், இங்க அவங்க ஜெயில்ல வச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்க புத்திசாலித்தனமா போலீஸ்ல விளக்கி எப்படி என்ன காப்பாத்த போறீங்கன்னு சொல்லுங்க சொல்லுங்க. Shut up. ஏன் அவர் என்ன சொல்றாரு? என்ன சார் இது? இவர் இப்படி எல்லாம் கேட்பாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். நீங்க கோவப்படுற அளவுக்கு அப்படி என்னதாமா சொல்லிட்டாரு? பக்கத்துல இருக்கிற நீங்க என்ன 4 வருஷமா வச்சிட்டு இருக்கீங்களா? ஓஹோ, அது மட்டுமா, இந்த டபரா தலையின சகிச்சுக்கிட்டு 4 வருஷமா எப்படி நெருக்கமா இருக்கீங்கன்னு கேக்குறாரு. ஐயோ, நான் சொன்னது அந்த அம்மா தப்பா புரிஞ்சுக்கிச்சு. டேய், உனக்கு பாட வேண்டாம். தனக்கு மிஸ்டர் சக்திவேலு, எனக்கு சைகை எல்லாம் தெரியாது. நீங்க ரொம்ப ஓவரா போறீங்க. அம்மா கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. மிஸ்டர் சக்திவேல், உங்களுடைய சொத்துக்கள் அத்தனையும் உங்களுடைய தாய் 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 மாமன் பேரில் எழுதி வைக்க உங்களுக்கு உங்களுக்கு பரிபூரண சம்மதமா? 4000 ரூபா நான் உனக்கு தர்றேன். நீ என்ன காப்பாத்தி வெளிய கூட்டிக்கிட்டு போயிட்டீனா நான் ஜாலியா பறந்து போயிருவேன். படுபாவி, நீ அக்கா தங்கச்சியோட பிறக்கலைங்கிறதுக்காக இப்படி எல்லாம் கேட்க சொல்லுதா? புடவை கட்டிட்டு அவளை இறக்காரமா போச்சு அவனுக்கு. நான் எப்படி பேசுவேன், எப்படி ஆடுவேன், அது ஏன் இஷ்டம். ஏமா அப்படி அவர் என்னதான் கேட்டாரு? பின்ன என்ன சார், 4 வருஷமா இந்த கிழமை உன்னை வச்சுக்கிட்டு இருக்கான். நான் உனக்கு 4000 ரூபாய் தரேன், என் கூட ஒரு நாள் ஜாலியா இருக்கலாம் கேட்கிறேன் சார். அப்படியா கேட்டாரு? ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? ரவுண்டா 5000 சொல்லி இருக்கப்படாது. தம்பிதுரை, உங்க மருமகன வார்த்தை அளந்து பேச சொல்லுங்க. அவரு எங்கெங்க அளந்தாரு, எங்கெங்க பேசினாரு,
நீங்க தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க ஒண்ணு கேட்டா அவர் ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காரு. அவர் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு? ஐயோ தப்பா நினைக்காதீங்க. லண்டன்ல இருந்து இன்னைக்கு காலையில தான் வந்தாரு. பிரயாண கிளப்புல தன்னை மறந்து ஏதோ பேசிட்டாரு. இது சட்ட பிரச்சனை. இதுல எந்த சிக்கலும் வரக்கூடாது. அவர் சுய நினைவோட இருக்கும்போது சொல்லி அனுப்புங்க. நாங்க வர்றோம். வாமா. ஒரு நிமிஷம். ஏமா உண்மையாவே இந்த டபரா உங்களை 4 வருஷமா வச்சிருக்காரா? வெரி குட் வெரி குட். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். பையா போன ஐயரு. அடடா வாங்க. நான் தான் கோதண்டராமையர். எங்கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? ஒருத்தர் மூஞ்சியை பார்த்த உடனே அவன் எந்த நோக்கத்தோட வந்திருக்காரு கரெக்டா சொல்லிவிடுவேன். இப்ப நீங்க எந்த நோக்கத்தோட வந்திருக்கேன்னு தெரியுமா? சொல்லிவிடுவேன். என்னது முட்டை? அவச்சா அவச்சா. பரவாயில்ல இருக்கட்டும். இந்த முட்டைக்குள்ள இருக்கிறது ஆண் கருவா இல்ல பெண் கருவான்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கிளியரா சொல்லணும்னா சேவல் ஆண், கோழி பெண். இது ரெண்டுல எதுவும் தெரிஞ்சுக்கணும். கரெக்டான இடத்துல வந்திருக்கேன். சேவலும் கோழியும் ஒண்ணு சேர்ந்தா முட்டை வைக்கும். 6 அறிவு படிச்ச ஆணும் பெண்ணும் ஒண்ணு சேர்ந்தா குழந்தை தான் பெத்துக்க முடியும். குழந்தை 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 குழந்தைய குழந்தை. என்ன யாரு இவ? குழந்தை குழந்தைன்னு பேசிட்டு இருக்க? ஐ கோழி. ஐ கோழிகளடா. ஐயர் மாமி. என் வயிறு விசாலம். இது என்னங்க இது? ஐயோ முட்டை. இது யார் வச்சாங்க? அசடு இது கூட தெரியலையே. முட்டைய பெட்ட கோழி தானடா வைக்கும். பார்த்தது இல்லையே. நான் சேவல் ஆம்பளை தானே. ஆமா. இவங்க கோழினா பொம்பளை தானே. கோழி. ஆமா. நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா குழந்தை வைக்க முடியுமா? பேசலாமே. இது சொல்லி எங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வைங்க. நாங்க குழந்தை வைக்கணும். நான் சேர்த்து வைக்கிறமா? என்னடா என்ன சொல்ல நீ? வாங்க 2 பேரும் போய் குழந்தை வைக்கணும். கையோடுறா. கட்டையில போடுங்க. ஐயோ கட்டாது. அவனுக்கு என்ன ப்ராப்ளமோ தெரியல. குழந்தை குழந்தைன்னு ஏங்குறான். புரிஞ்சு கொடுத்து. அவனுக்கு குழந்தை இல்லாத ஏக்கம் போல் இருக்கு. அம்பி கவலைப்படாத. நான் ஏற்பாடு பண்றேன். இது கோழி இல்ல மாமி. மாமிலாம் தொடப்படாது தெரியுமா? இந்த வர்றி எதுக்கும் சத்து தள்ளியே நின்னுக்கோ. பொடி மாமியை பார்த்து குழந்தை வைக்க சொல்றானே. இந்த நேரத்தில் எனக்கு என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே. கடவுளா பார்த்து கொடுத்தது. இதை வச்சு மேனேஜ் பண்ணிவிடலாம். என்னது இது? வடகம் பிழியறது. எப்படி புளியறது? இத இப்படி வச்சு 2 கையால நன்னா அமுக்குனா பிழியலாம். ஐயோ அப்படி பார்க்காதடா அவிஷ்டோ. இந்தடா குழந்தை கேட்டியே வச்சுக்கோ. இது யார் வச்சது? எவனோ வச்சது. அதுக்கு நான் ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கேன். இதெல்லாம் ஒரு கேள்வியா? நான் எப்ப வைக்கிறது? நீ எப்ப வைக்கிறத? ஒரு காரியம் பண்ணு. இந்த போட்டோ பார்த்துட்டே ரோட்ல நட. பாழும் கிணறு வரும். அதுல விழு. கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் வச்சுடலாம். கிணறு 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 அங்கே போறேன். வர எப்படி?